முன்பு சி செல்வராஜ் ஐயா அவர்கள் பல தடவை டாஸ்க் பாஸ்டரை குற்றம் கண்டித்தது உண்டு. அந்த சமயம் பிரிஸ்கில்லா ஊழிய பெருந்தகை சும்மா நின்ற என்னிடம் வரிய சொன்னது என்னவென்றால், டாஸ்க் பாஸ்டர் என்னவோ பெரிய குற்றம் செய்துதான் செல்வராஜ் ஐயா இப்படி திட்டுகிறார் என்று நினைக்காதே என்று. இப்படி சொன்னதால் ஏற்கனவே செல்வராஜ் ஐயாவிடம் கோபத்தில் இருக்கும் நான் மீண்டும் செல்வராஜ் ஐயாவை குத்தி குத்தி கொலை வரி எழுத்து எழுதினேன். செல்வராஜ் ஐயா இறந்த பிறகு இப்படி பிரிஸ்கில்லா ஊழிய பெருந்தகை என்னிடம் சொன்ன விஷயத்தை ஐடா ஊழிய பெருந்தகையிடம் சொன்னேன். அப்போது ஐடா ஊழிய பெருந்தகை சொன்னது என்னவென்றால், செல்வராஜ் ஐயா ஒரு குற்றம் கண்டிக்க வேண்டும் என்றால் டாஸ்க் பாஸ்டரிடம் ஏதாவது குற்றங்கள் இருக்கும், அதனால் தான் கண்டித்திருப்பார்கள் என்று பதில் வந்தது. இந்த பிரிஸ்கில்லா ஊழிய பெருந்தகை எத்தனை பேரிடம் இதை சொல்லி செல்வராஜ் ஐயாவிற்கு கீழ்ப்படிய விடாமல் தடுத்திருக்கும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். இப்படி ஊழியர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லாமல் இருந்தால் சபை எப்படி வளரும்? வளராது. செல்வராஜ் ஐயா போட்ட ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டு இந்த துரோகமான பேச்சுக்கள் பேசி அநேகரை கெடுத்ததை செல்வராஜ் ஐயா அறிந்துதான் அவர்கள் உயிருடனாவது இருக்கட்டும் என நினைத்து சிலரை வீட்டிற்கு விட்டார்கள். சிலர் அவர்களாக ஓட காரணமும் இந்த மூளை செலவை செய்யும் பேச்சுகளே ஆகும். செல்வராஜ் ஐயா ஒரு தடவை ஒரு பாஸ்டருக்கு கண்ணில் லென்ஸ் போடுவதற்கென இந்த டாஸ்க் பாஸ்டரோடு கூட அனுப்பினார். அப்படி அனுப்பின போது லென்ஸ் மாட்ட போனவர்களிடம் கண்ணில் ரே அடிக்க வேண்டும் என்று கூறினார்களாம். இதை டாஸ்க் பாஸ்டர் செல்வராஜ் ஐயாவிடம் கேட்காமலேயே செய்து முடித்து கொண்டு வந்து நின்றார். செல்வராஜ் ஐயா டாஸ்க் பாஸ்டரை குற்றம் கண்டிக்க இந்த குற்றம் மட்டுமல்ல, வேறு குற்றங்களும் இருந்தது. அதில் சில செல்வராஜ் ஐயா சொன்னதும் உண்டு. இப்படி கூட இருந்து கொண்டு குரல் வலை அறுத்தவர்கள் நல்லவர்களாம், இந்த உண்மையை சொன்ன நான் மோசமானவளாம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.